இப்ப சம்மருக்கு விடியப்பறம் 5 மணிக்கே நல்ல வெளிச்சமா வந்துரும். பிறகு இரவு 11 மணி மட்டும் வெளிச்சமா தான் இருக்கும். அந்த இரவு சன் இரவு யா 11 மணி வரைக்கும். யா நல்ல வெளிச்சமா இருக்கும். 10 அட்லீஸ்ட் ஒரு 9, 10 மணி மட்டும் நல்ல வெளிச்சமா இருக்கும். அதுக்கேற்ற மாரி அவ டைம் இதுன்றுவா. அதாவது அதாவது இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான செய்தி. ஒரு உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர் மாரடைப்பால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காரு. அ யாரா இருந்திருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த உலக புகழ்பெற்ற அ இளையராஜா. இளையராஜா இளையராஜா மாட்டுவார்ன்னு பார்த்தா கடைசியில ஏ.ஆர். ரகுமான். ஓ! யா. காரணம். ஆ ஏன்னா கொழுப்பு தான் மாவு கொழுப்பு. என்னது? மாவும் கொழுப்பு தான். அதாவது அ அதாவது நீங்க 71ஆம் பாக்கம். நீங்க 70, 71 படிங்க. 70, 71. பேஜ் நம்பர் 70, 71. சிலேத்துமம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. அதுவா? அதுதான். அது 70, 71 வருதா? 70, யா. 71. ம். அதான். ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப பாத்து ஓ ஒரு ஒரு நிமிஷம். இத ஏத்தி விட்டுருங்க. சத் Why சத் can you not do அந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த மரணம் ஏன் ஏற்படுகிறது? இந்த கடுமையான அது மாவுச்சத்து கொழுப்பாக மாறி, மரணம் இன்னைக்கு புகழ்பெற்ற மருத்துவர் அ உலக புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞர். அவர் விரைவில் நமக்கு நல்லது தரணும். விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. விண்வெளியிலிருந்து 71ஆம் பாக்கம். 70, 71. விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. சிலேத்மம் இல்லாத உணவாக்கினால் சிகிச்சை அளிக்க முறை. அதுதான் படிங்க. இந்த சிலேத்மம் இல்லாத சிகிச்சை அளிக்கிற முறை உலகத்துல கிடையாது. அமெரிக்கால சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, கனடாவுல கூட கனடாவ விட அமெரிக்கால நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அர்னால்ட் டெக்ரட்டினுடைய அந்த விஞ்ஞானத்தை பின்பற்றி நெறைய பேரு முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த இலக்கு தெரியாது. அதாவது அ மனிதன் பிறவியிலிருந்து முக்தி அடையறங்கிற செய்தி தெரியாம மென்டல் அவுட் ஆயிருவாங்க அவங்க. அவங்க இந்த ஜீரநீர் சுரக்கிறது தின்னுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு ஜீரநீர் சுரக்கிறது நிறுத்த தெரியாது. ஏன்னா அவங்க மென்டல் அவுட் ஆயிட்டு சாவாங்க அவங்க. யாரும் தப்பிக்க முடியாது. அர்னால்ட் டெக்ரட்டினுடைய அர்னால்ட் டெக்ரட்டினுடைய சிறப்புத்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சளி குறைந்த உணவை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் புரோலாங்க்டு ஃபாஸ்டிங் நீண்ட காலம் இருக்க முடியும்னு அவர் சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஆனால் நீண்ட காலம் இருக்க முடியும்னு தான் சொல்றாரு. அத ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. அது ஏன்னா சித்தர்களோடு வர்றாங்க.
அப்போ இந்த சளி குறைந்த உணவை வைத்துக்கொண்டு, நீர் உணவை வைத்துக்கொண்டு பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா உங்களுக்கு எது தேவையில்ல? உணவு தேவையில்ல. அப்ப சளி குறைந்த உணவும் தேவையில்லைங்கிறதுக்கு நீங்க வரணும். ஆனா வெள்ளைக்காரனுக்கு அது தெரியாது. ஆனா இந்த பேர் நெறைய அமெரிக்கால ஒரு விழுக்காடாவது இது தெரியும். நெறைய குறைஞ்சது ஒரு 10,000 பேராவது அமெரிக்காவுல அமெரிக்காவுல 23,00,00,000 30, 35,00,00,000 பேர் மக்கள் இருக்காங்க. ஒரு 10,000 பேராவது பரவலா இது செய்வாங்க. ச எய்ட்ஸ் நோயே குணமாயிரும். எய்ட்ஸ் நோயே இம்யூனிட்டி நீங்க வயிற்றுக்கு ஓய்வு குடுத்தா இம்யூனிட்டி அதிகமாகும். அதாவது ஆண், பெண் சேர்க்கையால எல்லாம் வந்து அது வர்றதில்ல. ரத்தம் கெட்டு போனனால தான் அந்த கிருமி மேலிடுது. எய்ட்ஸ் நோய்ங்கிறது ஏற்கனவே பல கோடி ஆண்டுகளாக மறைந்திருக்கிற ஒரு கிருமி. அது வந்து இவன் பேரு வைக்கலாம். ஆனால் ரத்தம் கெட்டு போகிறப்ப அது புது வடிவத்தை எடுக்கும். நீங்க மருந்த போட்டு அமுத்திட்டே இருந்தீங்கன்னா, மருந்த போட்டு அமுத்திட்டா அந்த புது 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 வடிவங்கள எடுத்துக்கிட்டே போய் ஆள கொண்டு போகும். அப்ப படிங்க இப்போ. இந்த சிலேத்மம் இல்லாத உணவுங்கிறது அமெரிக்கால நெறைய பேருக்கு தெரியும். ஜெர்மனில கூட சிலேத்மம் உணவு யாரும் கடைப்பிடிக்கிறது இல்ல. கிடைக்கிற மாரி தெரியல. ஏன்னா நம்ம தமிழர்கள் யாருங்கிறது நமக்கு செய்தி வழங்குறது இல்ல. அமெரிக்கால இருந்து அந்த இவரு ரவி பெருமாள் நமக்கு செய்தி குடுப்பாரு. ஜெர்மனில நமக்கு சரியான ஆள் இல்ல. ஜெர்மனில யாராவது தமிழர்கள் இருக்காங்களா? நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏங்க ரஜினி அம்மா இருக்காங்களா? ஜெர்மன்ல இல்லையே ஐயா. எனக்கு ஜெர்மனில அந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி மாணவர்களே இருக்கிறாங்க. ம் WhatsAppல கூட இருக்காங்க. என்ன மரமண்டைகளே இருப்பாங்களாட்டுருக்கு. சரியான மரமண்டைகளா இருப்பாங்க. தமிழர்களே மரமண்டையா இருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் தான பார்க்குறாங்க. தமிழ் எக்ஸ்ங்கிற ப்ராஜெக்ட்ட நாங்க பார்க்குறோம். இந்த புத்தகத்த கண்ல காமிச்சேனே. அதனால நேரடியா தொடர்பு பண்றதுக்கு பல அதாவது இந்த கை கெட்டுறது வாய் கெட்டுற மாரி இந்த செய்திய அவங்க சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் கிட்ட இருக்கிற ஒரு புத்தகத்த குடுத்துருக்குறோம். இது என்ன பண்ணுவோங்கிற கை கெட்டியது வாய் கெட்டல. கை கெட்டியது வாய் கெட்டலை. அவங்களுக்கு ஆர்வமே ஒரு பொண்ணுக்கு சுத்தமா ஆர்வமே இல்ல. எனக்கு வேண்டாங்க. ஒரு பொண்ணு சுத்தமே ஆர்வம் இல்லைன்னுச்சு. இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்குது. அது ஒரு தமிழ் பெண்ணு தான். புத்தகமே வேண்டாங்குது. நான் அன்பளிப்பா குடுக்குறேன். ஏதோ சிக்க வைக்கலான்னு பார்த்தா, அந்த ஃபோன் நம்பர்ல இருக்கு. ஆனா புத்தகமே வேண்டாங்குது. என்னதே வேண்டாங்குது? எனக்கு ஏய் புத்தகம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு நாளைக்கு படிக்கிறேன்னு சொல்றது அதுவே இல்ல. எனக்கு இது நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிடுச்சு. இது என்ன பண்றது? நமக்கு ரொம்ப ஒரு சரளமா உங்கட்ட பேசுற மாரி அங்க 2 பேர் இருக்காங்க. நீலா பாஸ்கர்ன்னு ஒரு பெண்ணு. இது வந்து என்னது விஸ்வேஸ்வரி நம்ம மானசா மானசா மானச விக்னேஸ்வரின்னு ஒரு பேரு. நல்லா பேசுறாங்களே தவிர, இந்த புத்தகம் வேண்டவே வேண்டாங்குது. அட இல்ல ஏதாவது தொடர்பு வச்சுக்கிறது என் பொண்ணுக்கு தொடர்பு இருக்கு. பேசியிருக்கிறாங்க, பண்றாங்க. இருந்தாலும் நான் ஏதோ மடக்கலான்னு பார்த்தா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஏதோ பேசி கீசி மண்டைய ஆட்டி தட்டலான்னு பார்த்தா, மண்டைய தட்டணும் இல்ல. இப்போ 2 தமிழச்சிக்கு அங்க இருக்காங்க. 2 தமிழச்சிக்கு இருக்கிறாங்க. வெட்கக்கேடு எனக்கு. 2 தமிழச்சிக்கு இங்க இருக்கிறாங்க. ஜெர்மனில ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் துறையிலேயே இருக்காங்க. தமிழ் துறையிலேயே இருக்காங்க. என்னதான் படி தொலைறது? எப்படியாவது தொடர்பு பண்ணி அவங்கள புடிச்சு இழுக்குறான்னா, நான் நேர்லயே இருக்கிறேன். இந்த புத்தகத்த எல்லாத்துக்கும் குடுக்குறேன். எல்லாம் பார்க்குறாங்க. ம்ஹ்ம். அது அப்படித்தான் இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் முக்கியம். நாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரமே அப்படியே ஒரே பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. என்னது? சொந்த அறிவு வளர்த்துக்கிறேன்னு சொன்னா கூட பரவால்ல. நீ வந்து அப்படின்னா அடிமையா தான் உட்கார்ந்துருக்க நீ. அப்போ நான் கேட்டேன். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுங்க. நீங்க ரொம்ப நீங்க வந்து பெரிய ஒரு பொருளை இழக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் விருப்பமில்லாதது எப்படி திணிக்கிறது? அன்பளிப்பே பொண்ணு பேசிச்சு வந்துச்சு. நான் போனா தெரியும். அதுக்கிட்ட நம்ம ஆளு போய் மண்டைய தட்டணுங்க. அது பிரயோஜனம் இல்ல அவங்ககிட்ட பேசி. ஆனா தெரியும். அந்த தமிழ் துறை தலைவியே அந்த ஈவா வைரன் அதட்ட பேசினேன் நானு. அது ஏற்கனவே புத்தகம் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஜீரோ டே இஸ் இட் ஜீரோ டயட் எடுத்து. இஸ் இட் ஜீரோ டயட்? He asked to me, is it zero diet? Yes, it is a zero diet. It is possible by evolution science, the yoga method and science, because அப்படின்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணேன். அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஆமா இஸ் இட் ஜீரோ சயின்ஸ் ஜீரோ டயட்டுங்கிறது. ஆமா இட் இஸ் ஜீரோ டயட் நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அவங்க கணவர் வந்து மிகப்பெரிய புலவர். அவர் ஜெர்மனிலேயே ஒரு தமிழ் புலவர். அவர் தான் அவர் வந்து மத்திய தமிழக அரசாங்கம் கூப்பிட்டு கௌரவிச்சது. அதெல்லாம் நமக்கு தெரியுது. 2 பேத்துக்கும் கையில் புத்தகம் கொடுத்தாச்சு. அது கேட்டுருச்சு. இது ஜீரோ டேட்டான்னு கேட்டுச்சு.
அவ்வளோதான். அப்புறம் தமிழும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்புறம் என்ன பேசுறது? அவங்க வீட்டுக்காரனுக்காவது எனக்கு புரியும், எனக்கு புரியும். நீங்க பேசுங்க, தமிழ்லயே பேசுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதான் பார்த்துருப்பீங்க, வீடியோல போட்டு பார்த்துருப்பீங்க அவ்வளோதான். அவர் இன்னி படிச்சு மண்டையில ஏத்தி என்ன அவர் திருவாசகத்துக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நடுங்கிட்டு இருக்குது, கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன ஆனா அது அறிவாளி என்பது வேறு, அறிவாளி என்பது வேறு. அப்புறம் என்ன பண்றதுங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இப்பதான் இப்ப நம்ம கண் முன்னாண்ட ஒரு ஒரு இசைக்கலைஞர் போய் ஆஸ்பத்திரியில படுக்கிறாருன்னா, அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குன்னு பாருங்களேன். அதத்தான் நம்ம திருப்பி நான் பேசுறோம். அப்ப இந்த அது படிங்க அப்படியே. சிலேத்துவம் இல்லாத ம். திளைத்துமம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தைப் பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்குச் சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதைப் பொறுத்தது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. உடல் சுத்தமான நிலையில் உள்ளபோது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். அருமை அருமை. கழிவுப் பொருள்களும் உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். நாம் உண்ணும் எந்த விதமாக செலவாகிறதென்று நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். சொலியூட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியாகின்றன. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதை படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகளின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணர்வு முறை கூறுகின்றது. மீதி முக்கியமாக ஸ்டார்ச்சு கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாதக்கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பது சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்று புரியும். பெண்கள் உணர்வு முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம். நீர் உணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால்டோ எக்ரெட் கூறுகிறார். வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீர் உணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவிற்கு ஐரோப்பியர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். இந்திய ஆராய்ச்சி முறை அண்டவெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்போது அநேகமாக அழிந்துவிட்ட நிலையில் உள்ள வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் மந்திர சாஸ்திரங்களும் அண்டைவெளி சக்தியிலிருந்து ஆரம்பமாகின்றன. இறந்த மிருகங்களின் உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து வாழும் மனித உடலை புரிந்து கொள்ள முடியாது. இது விவேகானந்தரின் வாக்கு. Man is miniature of the universe in which he lives. மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம் என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிரம்மசூத்திர ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் அவர் எழுதியுள்ள சொற்கள். அவைதான் உண்மை. டாக்டர் அர்னால்டோ எக்ரெட் அவர்கள் எழுதிய சிலேத்துமம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மொழிபெயர்த்து கீழே தருகிறேன். பக்கம் 18. நானும் என் நண்பரும் தென் இத்தாலி, பிறகு படகு மூலம் எகிப்து, பாலஸ்தீனம், துருக்கி, ருமேனியா, ஆஸ்திரியா வழியாகவும் பயணம் செய்து சுவிட்சர்லாந்து திரும்பினோம். மேற்படி பயணத்தில் வெவ்வேறு வகையான மக்களிடமிருந்து, முக்கியமாக கிழக்கிலிருந்து உணவு பழக்க வழக்கங்கள், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டோம்.
அதன் பயனாக ஐரோப்பிய நாகரிகத்தின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை தகர்ந்துவிட்டது. மேலும் நான் உயர்வான ஆரோக்கியம் பற்றிய அறிவை அடையும் வழியை கண்டுபிடித்து அதில் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் உறுதியடைந்தது. அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஐரோப்பிய நாகரிகத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தகர்ந்து விட்டது. ஒரு ஐரோப்பியர் சொல்றாரு. ஐரோப்பியர் என்ன சொல்றாரு? ஒரு ஐரோப்பியர் என்ன சொல்றாரு? ஒரு ஐரோப்பியர் எல்லாம் உலக நாடு சுத்தி போட்டு கிழக்கு நாடெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு. இந்த கிழக்கு நாடுன்னா இந்தியாவை சொல்றாரு. இந்தியாவில் இருக்கிற இந்த பக்திகள், இந்த பக்தி மார்க்கத்தை சேர்ந்த பக்திகள், அவங்க எப்படி இழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இழைச்சிருக்கிறத பார்த்தா முடிவு பண்ண, ஓ பில்லு மாதிரி இருக்காங்க, இழைச்சிருக்காங்க. அப்ப இழைத்திருந்தால்தான் ஆரோக்கியம் அப்படின்னு தெரியும். அப்ப உணவு கட்டுப்பாட்டின் மூலமா அவங்க இழைச்சிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா ஆரோக்கியத்தை முன்னேற்றுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த உணவு எப்படி செலவாகுதுன்னு கொஞ்சம் நிதானமா படிச்சீங்கன்னா புரியும். இது யாரு புரிஞ்சுக்கிறீங்க? உணவு எப்படி செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு இப்போ ஏன் ஒருத்தர் மருத்துவமனையில் படுத்திருக்காரு? மாரடைப்பு ஏன் வருது? மாரடைப்புல அந்த சின்ன வயசு ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 50, 52 இருக்குமா? 50 தான் இருக்குமா ஏஆர் ரஹ்மானுக்கு? இருக்கலாம். அது எப்படின்னு ரிப்போர்ட்டு போய் ஆஸ்பத்திரியே படுத்துக்கிட்டேன். இதுக்கு நோன்பு முறை வேற. நோன்புல தான் இருப்பேன். உலர் நோன்புல தான் இருப்பேன். என்ன சாப்பிட்டுருப்பேன்? மாவு சத்து, கொழுப்பு சத்து சாப்பிட்டுருப்பேன். என்ன சாப்பிட்டு? நான் மாவு சத்து, கொழுப்பு சத்து சாப்பிட்டுருப்பேன். மாவு சத்து, கொழுப்பு சத்து சாப்பிட்டா என்ன ஆகும்? பரலோகம் போக வேண்டியது தான். எங்கே? பரலோகத்தில் வாழும் எங்கள் பிதாவே, பனைமரத்தில் ஏறும்போது கைவிட்டு விழுந்தாயேன்னு நாங்க பாட்டுக்கு விளையாட்டுக்கு சொல்லுவோம். நாங்கலாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வண்ண அட்டையெல்லாம் குடுப்பாங்க. திருச்சபைக்கு போகும்பொழுது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பரலோகத்தில் வாழும் எங்கள் பிதாவே அப்படிம்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? பனைமரத்தில் ஏறும்போது கைவிட்டு விழுந்தாயே அப்படின்னு நாங்க சத்தம் போடுவோம். ஒரே சிரிப்பா இருக்கு எங்களுக்கு. பரலோகத்தில் வாழும் எங்கள் பிதாவேன்னு சொல்லும் பொழுது, பனைமரத்தில் ஏறும்போது கைவிட்டு விழுந்தாயேன்போம். நாங்கெல்லாம் பின்னாட வந்து என்ன பண்றது? சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அங்க விளையாட்டு பண்ணுவோம் அதெல்லாம். அப்புறம் அந்த கோணப்பொடி கடிச்சிட்டு அது என்னமோ இதெல்லாம் குடுப்பாங்க. அட்டையெல்லாம் குடுப்பாங்க. விதவிதமான அப்படி பண்ண அட்டைகள்லாம் குடுப்பாங்க. இயேசுநாதர் அப்படி படம் போட்டெல்லாம் குடுப்பாங்க. அந்த படம் வாங்குறதுக்காக போறது. அதாவது எதுக்கு போறதுன்னா, திருச்சபைக்கு எதுக்கு போறதுன்னா, அந்த படம் வாங்குறதுக்காக. வண்ண வண்ண ஃபோட்டோ வாங்குறதுக்கு போறது. ஆனா, வண்ண வண்ண ஃபோட்டோ வாங்குறதுக்கு போவோமா? எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஒரு இந்த அந்த இந்த ஐரோப்பிய நாகரிகங்கிறது எவ்வளவு பெரிய நாகரிகம் தெரியுமா உங்களுக்கு? சாதாரண ஆடம்பரத்தில் உச்சகட்டம் இருக்கிற நாகரிகம். இப்ப நாமெல்லாம் வந்து உணவுப் பொருளை பத்தி பேசுறோம். அவங்க வந்து சாராயம் இல்லாம விடியாது. அவங்கள சாராயம் இல்லாம விடியாது. பீர் இல்லாம விடியாது. அவங்க குடிக்கிறதே சாராயம், பீர் தானே தவிர, நம்ம மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, உலகத்திலே பனிக்காட்டு மிராண்டிகள் யாருன்னா ஐரோப்பியர்கள் தான். அவங்க பேரு பனி காட்டு மிராண்டிகள். இப்ப கனடாவுங்கிறது பனி தான். அமெரிக்காவுறது பனி தான். இதை விட மோசமான ஐரோப்பிய நாடு. ஸ்வீடன்னு, நார்வே, டென்மார்க்ல சொல்லவே தேவையில்லை. பனி கொட்டியே கிடக்கும். அப்ப பனிக்காட்டு மிராண்டிகளுக்கு எந்த சுய சிந்தனையும் இருக்காதுன்னு அர்த்தம். நாக்கு மந்தமா இருக்கு, தடிப்பமா இருக்கு. அந்த குளிர்லயே நடுங்கி சாவானுங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா கிழக்கு நாடு. நம்ம நாடு வந்து கிழக்கு நாடு. நம்ம நாடு பார்த்தீங்கன்னா கிழக்கு நாடு. கிழக்கு நாட்டுல பார்த்தீங்கன்னா மிதமான வெப்பம், நமக்கு 6 பருவம். நமக்குலாம் 6 பருவம். கனடாவுல 2 பருவம் தான். ஒண்ணு கனடாக்கு எத்தனை 2 பருவம் தானே கனடாவுல? ஒண்ணு வெயில் காலமா இருக்கும், அல்லது பனிக்காலமா இருக்கும். நமக்கு தான் 6 பருவம். புரியுதுங்களா? அப்ப நமக்கு வந்து அப்ப இந்த அறிவும் தெளிவும் இங்க தான் உண்டாகுது. அறிவு, தெளிவை, ஆழ்ந்த புலமை, மொழி தேர்ச்சி, இலக்கண தேர்ச்சி இங்க உண்டாகுது. எல்லாம் இந்த குமரி கண்டத்தினுடைய தெற்கே கடைசி இந்த பக்கம் உண்டாகுது. இந்த நாவலந்தீவு இந்த மாதிரி குமரி கண்டத்துல போகுது. தென்குமரில போய் குமரி கண்டம் போய் உள்ள போய் முழுகிடுது. அதான் தொல்காப்பியம் அதான் சொல்லுது. குமரி கோடும் பகுருடை ஆற்றுடன் பன்மடி அடுக்கும் குமரி கோடும் கொடுங்கோல் கொல்ல. இப்ப 2004ல அந்த சுனாமி ஆழி பேரடை அது வந்தங்காட்டிதான் இப்படி ஒண்ணு இருந்திருக்குன்னு உலகத்துக்கு தெரியும். இல்லாட்டி எவனும் நம்ப மாட்டாங்க. அப்ப நம்மளை கொண்டுட்டு போயிடுச்சு. அப்ப அந்த சுனாமிங்கிறது ஜப்பானுக்காருக்கு அடிக்கடி வர்றதுதான். அவன் தான் அந்த பேரே வச்சான். சுனாமிங்கிற பேரு அவன் தான் வச்சான். உண்மையில சுனாமின்னா பயங்கரமான பேரடை. அப்ப இங்க சொல்றேன் பாருங்க. அப்ப அவங்க ஆடம்பரத்துல வாழ்றவங்க. நான் நேர்ல பார்த்தேன். அவங்க ஆடம்பரம் எப்படி லக்ஸூரியா இருக்காங்க, எப்படி ஆடம்பரம் இருக்காங்க அப்படின்னு நேர்ல நான் பார்த்தேன். அவங்களோட உணவு பழக்கம்லாம் பார்த்தேன். ரொம்ப மோசமான உணவு பழக்கம் தான். நல்ல வேளை அவங்க வந்து சைவம் சாப்பிட்டாங்க 5 நாள்.
அதை நானும் பார்த்தேன், நானும் சாப்பிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் மாரடைப்பு வருதுன்னு உங்களுக்கு யாராவது புரியுதா? ஏன் மாரடைப்பு வருது? நீங்களே சும்மா சொல்லுங்க. இப்ப நீங்க 71ஆம் பக்கம் படிச்சிருப்பீங்க. ஏன் மாரடைப்பு வருதுன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்கிட்டதுனாலங்க. அது என்ன பண்ணுது? அது அந்த மாவு சத்துல என்ன அந்த பாடத்திட்டத்துல 71ஆம் பக்கத்துல முக்கியமான 4 குறிப்பு இருக்குது. அதுல சரி மாவு சத்து என்ன பண்ணுது சொல்லுவாங்க. மாவு சத்து என்னவா மாறுது? கொழுப்பாக மாறுங்க. கொழுப்பாக மாறி கொழுப்பாக மாறி உடலின் பல பகுதிகளில் உடம்புக்கு அடைப்பு ஏற்படுதுங்க முழுக்க. இல்ல இல்ல. அது சரிதான். நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க கரெக்ட் தான். சொல்லுங்க ரஜினி. உடல் பல பகுதிகளில் தங்கி நோயாக மாறுகிறது. உடலில் பல பாகங்களில் தங்கி ஏன் இந்த இசை கலைஞருக்கு இந்த இந்த நிலைமை வந்துச்சு? இசை கலைஞரே ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாரு. முன்னாடி இளையராஜாவுக்கு கொஞ்சம் புத்தகத்தை அனுப்பணும். அவரும் வந்து அவங்க குடும்பத்தில் பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. அந்த அவருடைய பொண்ணு வந்து ரொம்ப ஒரு பாடகி. வயது 49 இருக்குது. ஒரு கொடுமையான புற்றுநோய் வந்தது, இறந்து போச்சு. அவருக்கு இடையே இந்த புத்தகத்தை கொடுக்கணும். அவர் இடம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவர் ஒரு மிகப்பெரிய இசை புயல் தான். ஏஆர் ரஹ்மான் ஒரு மிகப்பெரிய இசை புயல். இவர் என்ன போட்டு ஆஸ்பத்திரி படுத்துட்டாரு. காரணம் மாரடைப்பு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன தின்னுருக்காரு அவரு? மாவை படர தின்னுருக்காரு. என்ன தின்னுருக்காரு? சொல்லுங்க. மாச்சத்து கூட சாப்பிட்டு மாவு சத்து சாப்பிட்டு என்னாச்சு? நோயாக மாறிட்டு. மீதப்பகுதி இப்ப அவர் பல்லு விளக்குறவர் தானே. உலகத்துல எல்லாரும் பல்லு விளக்குறாங்க. உலகத்துல எல்லாரும் வளர்க்குவாங்க. வெள்ளை வளர்க்குறாங்க. காலையில 3வது பார்த்தீங்கன்னா முதல் நான் உண்ணும் உணவு எந்த மாதிரி பெரியது சொல்லுங்க. எந்த மாதிரி பெரியது நம்ம உண்ணும் உணவு? மனசுல ஏற்றிருக்கீங்களா யாராவது? புத்தகத்தை பார்க்காம சொல்லணும். சிறுநீர், மலம், வியர்வை. ஒவ்வொன்னா சொல்லுங்க. சிறுநீர், மலம், வியர்வை. ஒவ்வொன்னா சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. மண்டை கடகடன்னு சொல்லாதீங்க. ஒண்ணு வேணா எல்லாத்துக்கும் மண்டையில ஏறணும். ஓகே. சிறுநீர், மலம். முதலாவது பகுதின்னு சொல்லி பழகுங்க. முதலாவது பகுதி சிறுநீர், 2வது பகுதி மலம். முதலாவது பகுதி சிறுநீராகவும் 2வது பகுதி மலமாகவும். திடக்கழிவாக சொல்லுங்க. இப்படி சொல்லணும். 2வது பகுதி திடக்கழிவாகவும் 3வது பகுதி வியர்வையாகவும். தப்பு. என்ன புத்தகத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. 3வது பகுதி என்னன்னு பாருங்க. படிச்சு பார்த்து சொல்லுங்க. மூன்றாவது இரவில் ஒரு பகுதி. வரிசை போட்டிருக்குதா இல்லையா? ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலை. சரி. அப்ப நிறுத்தி நிதானமா எதில் ஏத்திக்கணும்? மண்டையில் ஏத்திக்கணும். மற்ற கதையெல்லாம் படிச்சுக்க. அதெல்லாம் சரி. எங்க விஷயத்துக்கு எப்படி கொண்டு தெளிவு அடிக்கிறாரு. இதெல்லாம் மண்டையில வாங்கணும். மற்ற விஷயத்துல வரலாறு மாதிரி படிக்கிறீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனால் எங்க நிறுத்தணும்? இதான் நிறுத்தணும். இந்த 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 செய்தி எந்த ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. முதல் பகுதி சாலிட் வேஸ்ட். முதல் பகுதி சாலிட் வேஸ்டாக மாறி அது சாலிட் வேஸ்ட் மலமாக வெளியேறுகிறது. 2வது பகுதி தேவையற்ற உப்பும் நீர். தெளிவாக அதில் இருக்கிற மாதிரி சொல்லணும். தேவையற்ற உப்பும் நீரும் என்ன சிறுநீராக தேவையற்ற உப்பு நீரும் சிறுநீர் முழு வெளியேற்றப்படுகின்றது. 3வது இரவில் ஒரு பகுதி வாயிலும் உணவு பாதையிலும் படித்து விடுகிறது. இதைத்தான் என்ன பண்றீங்க? காலையில் எழுந்தவுடன் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். அதுக்கப்புறம் உணவு பாதையில் படிந்த விஷத்தை காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னா பல்லு விளக்குறீங்க. பல்லு விளக்கிட்டு தொண்டை வரை சுத்தம் பண்ணிடுறீங்க. ஆனால் என்ன சொல்லுது நீர் மருத்துவம்? அப்ப விஷம் நாக்கில் மட்டும் அடிக்கல, உணவு பாதையிலும் படிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கான பயிற்சியை விட்டு போட்டு இவனுக்கு என்ன திங்கிறானுங்க? நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான், உலகமே அப்படித்தான். பல்ல விளக்கணும் என்ன பண்றீங்க? உலகமே என்ன பண்ணுது? பல்ல விளக்கணும்னதுக்கு அப்புறம்
டீ காஃபி சாப்பாடு அப்ப என்ன ஆகுது? அது கிளீன் பண்ணா இல்ல. மாட்டிச்சு. இப்படித்தான் அவர் மாட்டிக்கிட்டாரு. யார் மாட்டிக்கிட்டாரு? ஒரு அறிவாளி, இல்ல ஒரு உலக புகழ்பெற்ற அறிவாளி, இசைஞானி, அறிவாளி. அவர் எதுல அறிவாளியாக இல்ல? ஆரோக்கியத்துல. அப்புறம் என்னப்பா நீ என்ன உலகமெல்லாம் சுத்தி என்னப்பா பிரயோஜனம்? சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு தெரியாம மாட்டிக்கிறதுனால தான் ஆரோக்கியத்துக்கு வர முடியல. சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் ஆரோக்கியத்தில் தான் இருந்திருப்பாப்புல. பல்லு அறியாமல் விளக்கும் தான் எல்லாம் பொழுது இல்ல இருக்காங்க. இல்ல பல்லு விளக்கும் பொழுது கேள்வி கேட்க முடியும். ஏன்டா பல்லு விளக்குறான்? தினம் ஏன்டா வாய் நாத்தம் பிடிக்குது? ஏன்டா பல்லு விளக்குறான்? இங்க மட்டும்தான் வாய் நாத்தம் இருக்குதா? தொண்டையில மட்டும்தான் இருக்குமா? கீழே ஏதாவது நாற்றம் இருக்குமா? அப்படின்னு சிந்திக்கணுமே இல்லையா? ஆமா, சிந்திக்க தெரியாம வாழ்ந்துட்டாங்க. எல்லாமே அப்படிதான் வாழ்ந்துட்டாங்க. உலகமே அப்படிதான் போயிடுச்சு. இப்ப நீங்க தான் வந்து அதை வந்து புதுப்பிக்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டு வரீங்க இந்த உலகுக்கு. தப்பா சரி. நினைச்சுக்காதீங்க. அப்ப உலக புகழ்பெற்ற பணக்காரர் அவர் யாரு? ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. உலக புகழ்பெற்ற பணக்காரர். அவரும் இசை புயல் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு. எல்லா நாடுகளுக்கும் நன்கொடை வேற கொடுத்துட்டு வர்றாரு. நன்கொடை கொடுத்துட்டே வர்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த இந்த புத்தகமெல்லாம் ஏஆர் ரஹ்மான் போச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஏஆர் ரஹ்மான் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா இங்க ஏதாவது நாட்டுல? இந்த மாதிரி எங்களுக்கு தெளிவா கிடையாதுங்கிறீங்களா? அது நாளைக்கு சென்னையில நண்பர் ஒருத்தர் பார்க்கலாம். அவர் எங்க வீடு இருக்கு என்னன்னு பார்த்து அட்லீஸ்ட் ஒரு கூரியர்லாம் அனுப்பி தொலைச்சிட வேண்டியதான். ஏன் அப்படிலாம் பண்றீங்க? இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டியதான், சொல்ல வேண்டியதுதான். எப்பவுமே இந்த இசைக்கு போனாவே கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான நிலையில தான் இருப்பாங்க. இளையராஜா எப்படி எதோடய சேர்றது இல்லை. அவர் அந்த துறவி அந்த தூய நிலையில இருக்காரு. அந்த உணவு பழக்கம் என்னவோ இருக்கட்டும். எந்த ஆடம் பாடம் எந்த டம்பாச்சாரம் அவர்கிட்ட எதுவும் கிடையாது. என்னது எந்த ஆடம்பரமும் அவர்கிட்ட கிடையாது. இதே ஒரு ஒரு வெள்ளைக்காரனா இருந்தா என்ன ஆட்ட ஆடி பேய் மாதிரி மயர் விட்டுட்டு கண்டபடி இடுப்பு ஆட்டிட்டு பேய் மாதிரி கூத்தாடி மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க நேரம் வெள்ளைக்காரன்லாம் அந்த முண்டமெல்லாம். அந்த இவன் ஒருத்தர் இருந்தான் பாரு, அமெரிக்கா ஒருத்தர் கூத்தா ஒரு மறையில் ஒருத்தர் ஆடிட்டே இருப்பான். அவன் பேர் என்ன? மைக்கேல் ஜான்சன். அவனை பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி இருக்கும். காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான். கடைசியில் வீணா செத்து போனான். வீணா அவனுக்கு 50 வயசு கூட தாண்டல. சும்மா இடுப்பு ஆடிட்டே இருப்பான் டெடக்குன்னு. கடைசியில் மொத்தமா முடிஞ்சே போனான். 50 அவன் இடுப்பு சுத்தி அறுவாளுங்கிற மாதிரி இடுப்பு சுத்தி டாக்டர் வச்சிருப்பான். இங்க ஒரு டாக்டர், இதுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், உடல் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு டாக்டர் வச்சிருப்பான். அவன் கடைசியில் என்ன ஆயிட்ட? டாக்டரே பழிவாங்க. டாக்டரே போட்டு டாக்டருங்கிறது யார் தெரியுமா உங்களுக்கு? டாக்டர்னா ஒரு டாக்டர் இருந்தா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் டாக்டர் வச்சுட்டு என்ன அர்த்தம்? மொத்த எமனையும் சுத்தி வச்சுக்கிறது. மொத்த எமனையும் அதான் இன்றைய ஆங்கில கல்வியா இருக்கு. அதான் ஆங்கில கல்வியா இருக்கு. சரியா சொல்றீங்க. அதான் விஷயம். இப்போ ஆஸ்பத்திரியில் போய் சிக்கியாச்சு. நீ அவ்வளவுதான். நீ இது வரைக்கும் சுதந்திரமா இருந்த நீ புடி எங்க போயிடுச்சு? எமங்கையில போயிடுச்சு. நீ மாசம் வா, ஆஸ்பத்திரிக்கு வா, எங்க போனாலும் வா, எங்க போய் இப்படியே அவன் பிடிச்சி தூண்ட போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பான். யாரு யாரு டாக்டர் பட்டியல் போட்டு கொடுத்தா சரி. புத்தகத்தை கையில் போட்டு பட்டியல் போட்டு கொடுத்துட்டு மாசம் வா, அந்த மாசம் வா, இந்த மாசம் வா, இப்படி வா. ஒன்றரை மென்டலே பாதி போச்சு. என்னது? அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூர் ஒரு சாமியார் மாட்டிக்கிட்டேன். அவனும் அப்படித்தான். நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கணும். அவன் அந்த தேதியில வா, நீ எவனுக்கே அதை கட்டளை, யாருக்கே கட்டளை இடு. நாங்க எவன் இல்லவா, நாங்க கட்டளை, அவன் கட்டளை போடுவான். மண்டையில வரலைன்னா மண்டையில் மீண்டும் ஒரு ஸ்டெப்பு போடணும், மண்டையில் மீண்டும் ஓப்பன் பண்ணணும்னு அவன் சொல்லிடுவான். வரலைன்னா மீண்டும் ஓட்டையை போடுவான்பா. அல்லது மண்டையை ஓப்பன் பண்ண ஒழுங்கா வாடணும்பா. இங்க யோகம் பண்றதா டாக்டர் போறதா? காட்டு மிராண்டி. இப்ப என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மணிகண்டன் வணக்கம். மணிகண்டன் எங்க? மணிகண்டன் யாரு? அரியலூர் மணிகண்டனா? மணிகண்டன் சரஸ்வதி. சரஸ்வதி என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க சரஸ்வதி? சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். நல்லது. அரைக்கிரமா பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க சார்.
மெல்ல மெல்ல புத்தகம்லாம் ஓரளவுக்கு புரியுதுங்களா? புத்தகம்லாம் நல்லா ஆ படிக்கிறீங்களா? ஆ ஒரு 1000 படிச்சிருக்கேங்க சார். முறையாவது படிக்கணும். அப்பதான் புரியும். 1000 முறையாவது படிக்கும் 1000 முறை தான் படிக்கணும். சும்மா இல்ல. இப்ப நாங்களே பாருங்க. ஒரு வருஷமா எங்கிட்ட பாடம் பண்றாங்க. கேட்டா என்ன பண்றாங்க? இப்ப முடிக்கலங்க. 1 2 3 4 இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. முக்கியமானது இதுதான் இது. 71ஆம் பக்கம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம சாப்பிடுற இதுவரைக்கும் எப்படி எப்படியோ பேசியிருப்போம். எப்படி எப்படியோ பேசியிருப்பான். ம் சத்து குறைந்த உணவு, அந்த குணம், இந்த டூப்லாம் விட்டுருப்பான். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நாம் உண்ணும் உணவு எப்படி செலவாகிறது என்பதை கவனியுங்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இது. இப்ப நீங்க ம். சொல்லுங்க சரஸ்வதி. நீங்க கையில் புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? இருக்கு. அந்த எங்க இருக்கு. உங்க மூஞ்சியை காட்டுங்க. உங்க மூஞ்சி கேமரா ஆன் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் சார். மணிகண்டன் இருக்கீங்களா? ஐயா இருக்கீங்கய்யா. எந்த ஊர்ல? அரியலூரா? எனக்கு பெங்களூருங்கய்யா. எந்த ஊருங்க? பெங்களூர். ரைட். சரி. சுமனுடைய அண்ணனா தம்பியா? சுமனோட தம்பி. ஆ சரி. அவரு சென்னையில் இருக்காரு. நீங்க இங்க இருக்கீங்களா? நல்லது. காலையில கூட சொன்ன என்ன சுமன் என்ன இந்த மணி 2 3 மணிகண்டன் இருக்காங்க. நிறைய மணிகண்டன் இருக்கிறாங்க. அரியலூர்ல, திருச்சி 4 அது எந்த மணிகண்டன் பார்த்தேன் நானு. ஓகே. இனிமேல் போட்டுக்கோங்க. இந்த பெங்களூர் மணிகண்டன் போட்டா தான் டக்குன்னு தெரியும். நிறைய மணிகண்டன், பழனிசாமி, ராமசாமி, குப்புசாமி நிறைய இருக்குது. எங்க சரஸ்வதி படிங்க. புத்தகம் வந்துருச்சுங்களா? புத்தகம் வந்துருச்சுங்கய்யா. அருமை. இங்க காட்டுங்க. நல்லா காட்டுங்க. நேரா காட்டுங்க. பெங்களூர் பாயஸ். முழுசா இருக்கா? ஒழுங்கா இருக்கா? அருமை. சரி. அந்த 71ஆம் பக்கம் படிங்களா? நீங்களே படிங்க. 22வது பக்கம். ஓகே. 71. 71. அந்த கீழே பாத்தீங்க 71 பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. அதாவது எவ்வளவோ இருக்கு. அது 230 பக்கம் இருக்குது. இதுல முக்கியமா இப்ப ஒருத்தர் உலக புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞர் வந்து மருத்துவமனையில் படுத்திருக்காரு. உலக புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞர் மருத்துவமனையில் படுத்திருக்காரு. அவரை வச்சு உங்களுக்கு பாடம் கொடுக்குறேன். அவரை வச்சு நான் போய் படுக்காம இருக்கணும் இல்ல. உங்களுக்கு சொன்னா அவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டார் சார். யாரு? ஏஆர் ரகுமான் டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். ஆகட்டும். நல்லது. ஏன் டபுளா வருது இங்க? ஒன்றும் புரியலையே. கேட்டா மைல்டு அட்டாக்னு சொல்லியிருப்பாங்க. என்னது சார்? மைல்டு அட்டாக்கு. என்னது? இல்ல டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு தான் பண்ணேன் சார். அட்டாக்லாம் எதுவும் இல்லை. அது ஒரு ஃப்ளைட்ல வந்துட்டு இருந்ததால அவருக்கு வந்து அந்த மாதிரி சடனா அவ்வளோ அவர் ஆனா அப்படி ஆகும். வாட்டர் எதுவும் எடுக்காம இருந்தது. நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. என்னது? அவன் தப்பிக்கிறானுங்க. என்ன வலி? நெஞ்சு வலி தான். ஏன்டி அப்ப என்ன அர்த்தம்? நீ அப்ப இந்த உலர் நோன்பு எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. நான் இப்ப உலர் நோன்பை பத்தி பேசிட்டு இருந்தா. உலர் நோன்பு இருந்தா என்ன ஆகுங்க? அந்த உலர் நோன்பு, அதாவது ஒரு நோன்பு இருக்கும் பொழுது கழிவுகளை வெளியேற்ற மாதிரி கழிவுகளை வெளியேற்றிட்டு தான் நோன்பு இருக்கணும். என்னது? கழிவுகளை வெளியேற்றாம என்ன ஆகு? என்ன வேணாலும் நடக்கலாம். என்னது? கீழே அடப்பு, மேலடப்பு, கீழே என்ன வேணாலும் சொல்லலாம். காரணம் நெஞ்சு வலி வந்தாவே என்னங்க அர்த்தம்? இதயம் சரியா வேலை செய்யறது அர்த்தம். இதயம் சரியா வேலை போட்டு எரிஞ்சிருந்தா என்ன இருக்கு? ஜெயலலிதாவுக்கு அப்படித்தானே போச்சாங்க. நீர்ச்சத்து குறைபாடுன்னு போனாங்க. என்னது? ஜெயலலிதாவுக்கு என்ன சொன்னாங்க? நீர்ச்சத்து குறைபாடு. என்ன சொல்லிட்டு போனாங்க? நீர்ச்சத்து குறைபாடு. அப்படிதான் எங்களுக்கு எல்லாம் செய்தி அப்படிதான் பேப்பர்லாம் வந்தது. இவருக்கு நெஞ்சு வலின்னு தான் போட்டாங்க. அப்புறம் நெஞ்சு வலி ஐயோ நெஞ்சுக்கு அது என்ன காரணம்னு சொல்லலாம். தண்ணி பத்தலன்னு அர்த்தம். என்னது? தண்ணி பத்தலன்னு. அப்புறம் ஏன் தண்ணி குடிக்கல நீ? இல்லைங்க சார், அவர் ஃப்ளைட்ல வந்தாருங்களா சார்? எதுவோ அப்ப யாருமே இந்த மாதிரி வராச்சு. யாருக்குமே
சொல்லுங்க அவரே தூங்கி அந்த மாதிரி சடனா இன்னொரு டாக்டர் கூட ஆயிருக்கு சார். எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்றாங்க. ம் அவங்க மூலியமா அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிறைய ஆள் தெரியும். அது மூலியம் தெரிஞ்சது. யாரோ இருக்கட்டும், ஏன் உனக்கு ஏன் வருது? ம். உனக்கு ஏன் வருது? எல்லாரும் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ஃப்ளைட்ல ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டினியூஸா 14 ஹவர்ஸ் அந்த மாதிரி வர்றதால அப்படி ஆக சான்ஸ் இருக்குங்க. அப்ப உனக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க. என்ன டாக்டர் இல்ல? ம். பழி எங்க போடுறீங்க? தண்ணி மேல தண்ணி மேல போடல, வெளிய இருக்கிற காரணத்தை மேல போடுறீங்க. உள்ள கெட்டு போன கடத்த என்ன அப்படிமா? உள்ள கெட்டு போன கடத்த என்ன அப்படி ஆச்சு? என்ன கெட்டு போனா? உள்ள கெட்டு போன வெளியே அட்டாக் வெளியே வந்துச்சு, உள்ள நெஞ்சு வலி வெளியே வந்துச்சு, உள்ள வந்துச்சா? நெஞ்சு வலி வெளியே வந்துச்சா, உள்ள வந்துச்சா? உள்ளதான் சார். அப்ப உள்ள பிரச்சனை இல்லாம என்ன பண்ற? அப்ப உள்ளதான பிரச்சனை. அப்ப உள்ள பிரச்சனை இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாங்க சார். உள் பிரச்சனைக்கு காரணம் கண்டுபிடிக்காம எங்க போய் சொல்றீங்க? அவர் 14 மணி நேரம் ரயில்ல போனாரு, அவர் 16 மணி நேரம் தூக்கம் கழிச்சாரு. வருஷம் பூரா அதை சிந்திச்சுட்டு இருக்கிற ஆள் தான். வருஷம் பூராவுமே எப்ப பார்த்தாலும் விமானம் ஏறிட்டு இருக்கிற ஆள் தான். அவருக்கும் இளையராஜுக்கு இதுதான் வேலை. இப்ப காரணம் எங்க கொண்டு போய் போடுறீங்க? இதுதான் குருட்டு முண்டை கல்வின்னு பேர். என்ன கல்வி? நெஞ்சு வலி விமானத்துக்கு வந்திருந்தா பரவாயில்ல. நெஞ்சு வலி எதுக்கு வந்திருக்கலாம்? விமானத்துக்கு வந்திருக்கலாம். அப்ப பிரச்சனை உள்ளதான் ஏற்பட்டிருக்குது. அப்படின்னா இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு வந்து தண்ணி குடிக்க அப்படியே வச்சா இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு தண்ணி குடிக்க தெரியாதா? கேசவன் அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஏசி இது எல்லாமே சப்பக்கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. எது பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு சப்பக்கட்டு கட்டிக்கிறது. நான் பிளைட்ல போனேன், ராக்கெட்ல போனேன், எனக்கு வந்து விடுச்சுயா. மற்றவனுக்கு வேற வந்து தொலைகிறதானே, இவங்களுக்கு மட்டும் ஏன் வருது? இது இது உள்ள கழிவு தேக்கம் இருக்கிறத இவங்க கவனிக்கல, அப்படியே தொடர்ந்து இருந்து போச்சு. அதனால வரதான் இதெல்லாம் நம்ம அப்பப்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி வராது. தின்னுவோடு கொழுப்பு ஏறி கழி வேறி கிடமை ஒரு இறைச்சி பிண்டங்கள் தானே, மாவு சேர்த்து திங்கிறவன் தானே நீ. அதனால வரத்தான் அது. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? மாவு சத்து தின்னா மாவு சத்து தின்னாவே தண்ணி சத்து குறைஞ்சு போகுது. தெரியுமா உங்களுக்கு? தண்ணி இழுத்து விடுது. உடல் உப்பிக்கும். உடல் உப்பி போய் கெட்டு போய் அசிடிட்டியா மாறிடும். என்னதான் மாறிடும்? தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேலை செய்யாது. தண்ணி இருக்கிற உடல் கனமா இருக்கு பாத்தீங்கன்னா, அது 100 கிலோ எடையில இருப்பாங்க. அல்ல தண்ணி தான் கெட்டு போன தண்ணியே தவிர அது பயன்பாட்டுக்குள்ள தண்ணியா மாறாது. என்ன தண்ணி? கெட்டு போன தண்ணி. கெட்டு போடுது. அது என்ன சொல்றான்னா, அந்த நீங்க இந்த இன்னொருத்தர் இருப்பான், இந்த பேர் கிரில்னு ஒருத்தர் இருப்பான். பேர் கிரில்னு சொல்லிட்டு அந்த வீர சாகசெல்லாம் செய்வான். பேர் கிரில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மலையில் ஏறுறது, பனிக்கட்டில் ஏறுறது, சுறுசுறுப்பா பயங்கரமா இருப்பான். பேர் கிரில் சொல்லிட்டு உலக புகழ் பெற்றால் அவன். பேர் கிரில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வெர்சஸ் மேன் வெர்சஸ் வைல்டுன்னு வரும். ஆமாங்க சார். ஆமா, அதுல வருவார். அவன் சொல்லுவான், டேய் ஆகாரம் தின்னா தண்ணி சீத்து போகும்பா. என்னது? ஆகாரம் தின்னா உன் தண்ணி சீத்து போகுன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஆகாரம் தின்னா தண்ணி சத்து போயிடும். அப்புறம் என்ன? இப்ப புரிஞ்சு போச்சா? அவன் உலக புகழ் பெற்றால் அவன் சொல்லுவான், பாலைவனத்துல மணிக்கணக்க நடப்பான். இவன் சொல்லுவான், ஐயோ சாப்பிட மாட்டேன்பா, ஏன்னா சாப்பிட்டா தண்ணி செத்து போகும்பா. என்னது? சாப்பிட்டா என்ன போய் ட்ரையா மாறிடு. ட்ரையா மாறினா அந்த ட்ரை சரி பண்ற உடலுக்கு தண்ணி சேர்த்து அங்க முடியாந்துரும். அப்ப இயற்கையா இருக்கிற தண்ணி சேர்த்து எங்க வந்துருது? அந்த சோறை செரிமானிக்கவோ அவன் இறைச்சி செரிமான தண்ணி சேர்த்து வந்துருது. ஆகியனால தண்ணி குடிக்க கூடாது. அதாவது தண்ணி சேர்த்து குறைஞ்சதுனால ஆகாரம் திங்க மாட்டேன்னு போயிட்டே இருப்பான். அழகா பாயிண்ட் அடிப்பான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. அப்ப இந்த காரணம்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு காரணம். நீ ஆகாரம் தின்னதுனால மவனை நீ ஆகாரம் தின்னதுனால இந்த கேடு. அப்பயும் ஆகாரம் தின்னதுனால உனக்கு கேடு. என்னது பிரச்சனை? உனக்கு சாதாரண மக்களுக்கு வந்தா ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி வருகின்ற பொழுது இந்த காட்டு முட்டை இப்ப எல்லாரும் எங்க போறீங்க? காட்டு முட்டத்துக்கு போறீங்க. ஒண்ணும் இல்லை. எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனேன்? இது நேரம் எங்கேயே படுத்திருந்தா கூட சரியா போச்சு. பயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கடவுள் கை கொடுத்தாரு. பயம் என்ன வந்துருச்சு? பயம். அங்க ஒண்ணும் இல்லை.
அது சித்தனா ஓய்வு எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி சித்தனா ஓய்வு எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி தைரியம் இருக்குமா யாருக்காவது? இந்த தைரியம்லாம் இருக்காது. வரணுங்கிறது இதெல்லாம் எதுக்கு இத சொல்றோம்னா, இந்த மாரி தான் காரணங்களை தேடுவார்கள். அதாவது நம்ம குழந்தையே சொல்லுவோம் இல்லையா? நாம வந்து நடந்து போறப்ப முள்ளு குத்திரு. முள்ளு வந்து குத்திருச்சு நாம சொல்லுவோம். நாம போய் கால் எடுத்துட்டு சொல்ல மாட்டான். என்ன சொல்றான்? முள்ளு வந்து குத்திருச்சு. என்னது? முள்ள வந்து முள்ளு வந்து குத்திருச்சு. பாம்பு வந்து கடிச்சிருச்சு. தேளு வந்து கொட்டிடுது. அதெல்லாம் வரல. எங்கேயாவது முள்ளு வந்து குத்துமான்னு கேட்கிறேன். எங்கேயாவது முள்ளு வந்து குத்துச்சு. 3 தேடி வந்து இவருக்கு நறுக்குன்னு குத்துச்சு. அப்படித்தானே கேசவன்? ஆமாய்யா, ஆமாய்யா. எல்லாம் செய்யறதெல்லாம் நம்மளே செஞ்சுட்டு தப்ப யாருக்கு மேலேயே போட்டு விட வேண்டியது. அவன் சொல்லும்பொழுதே பாருங்க, முள்ளு வந்து குத்துச்சு. எங்கடா முள்ளு வந்து எங்க வந்துச்சு? ஊருக்கு வந்துச்சா? இல்ல போஸ்ட் கார்டு போட்டு எழுதிட்டு வந்துச்சா? டெலகிராம் குடுத்துட்டு வந்துருச்சா? நான் வரப்போறேன். காலையில குத்த போறேன்னு சொல்லுச்சா? அந்த அந்த மாரியே சொல்லி அடிமையா வளர்த்தியாச்சு. என்னது? எல்லாம் அடிமையா உணவுக்கு அடிமையா பண்ணிட்டாங்க. ரொம்ப காய்ச்சல் வந்தாலும், ரொம்ப கழிவு தேக்கம் இருந்து அம்மா வந்தா கூட அப்பவும் தின்னு தின்னுன்னு தான் சொல்லுவானே ஒழிஞ்சு, திங்காதன்னு ஒருத்த கூட சொல்ல மாட்டாங்க. அம்மா வந்து சீரியஸா கிடப்பான். ம். தின்னப்பா நல்லாவும் தின்னு நல்லாவும் இந்த வீட்டுல இருக்கிற பிண்டங்களே நம்மளை ஒழிச்சே போடும். 4 இட்லி தான் இன்னும் 2 சேர்த்து தின்னு மீதி ஆனா வேஸ்டா போடணும். இவன் எப்படி ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த இட்லி வேஸ்டா படாது. இப்படியே இட்லி வேஸ்ட் ஆகாத இருக்கணும்னு தான் குடும்பத்துல பெண்களும் சொல்றாங்க. நீ தின்னி எப்படியோ உழைக்கிறவன் தின்னு சாவு, ஆனா இட்லி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் உனக்காக 3 4 சட்னி ஆ. தின்னு சாவுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு உனக்கு இறங்கலையா விட்டுட்டு ஏந்திரின்னு சொல்லவே மாட்டாங்க. ஒருத்த கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உணவை பத்தி தெரியல. மற்றபடி வேற ஒன்றும் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆ. நான் முந்தா நாளியா உண்மையைத்தான் சொல்றேன். ஒரு விருந்துல கொண்டு விட்டுட்டாங்க. பாயாசம் எல்லாம் சாப்பிட்டான். ஆ. என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 நாளா பசிக்கலையா, இன்னைக்கு தான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். 2 நாளா பேசாதவே இருந்தேன். தண்ணி ம். குடிச்சுக்கிட்டேன். ம். சரியா போச்சு. ஆனா ம். இது எத்தனை பேத்துக்கு தெரியுங்கிறீங்க? ஒருத்தருக்கு தெரியாது. காய்ச்சல் வேற வந்துடுச்சு. ம். என்னடா இது காய்ச்சல்? அது எவ்வளோ அங்க என்ன விறகா போட்டு எரி விட்டுக்கிட்டு இருக்குது வயிற்றுல. அந்த கழிவை வெளியேற்ற அது படாத பாடுபடுதுங்கிறது எனக்கு தெரியுது. காய்ச்சல் அப்புறம் வேற வந்து பேசாத நேத்து நைட்டு பேசாதையா கம்பளியே போத்தி படுத்துக்கிட்ட இந்த வெயில்ல. ஓ! அப்புறம் அப்புறம் பார்த்தா பனியனு போட மாட்டேன் யூஸ்வலாக போட்டிருந்தேன்னா அந்த பனியன் பூரா நனைஞ்சு போச்சியா. அப்பப்பப்பா! அப்பா! அது எங்க இருந்து அந்த தண்ணி வந்தது, எந்த இது வந்தது, இந்த வைத்தியம் எப்படி நடக்குது, இதெல்லாம் அனுபவிச்சதாயா தெரியும். சொன்னோம்னா பாவம் அவங்களுக்கும் புரியாது. இதெல்லாம் என்னையா கிளாஸ்ன்னு வரவே மாட்டாங்க மறுபடி. ம். ஒரு நாள் தவறா சாப்பிட்டதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் 2 நாளா. இன்னைக்கு எப்படி பேசுறேன் பாருங்க. ஆ. அப்ப இது பெரிய அனுபவம் தான். பெரிய அனுபவம் தான். ஆமா, பனின்னா நனைஞ்சு போச்சு. அது பாட்டு வேறு வந்துக்கிட்டே இருக்குது. அது பாட்டு இதே வேலை செய்யுது. உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் இந்த சாப்பிடாத அந்த ஜீரண உறுப்புக்கு ஓய்வு கொடுத்ததுமே அது அது வேலையை செய்ய ஆரம்பிச்சுக்குது. அப்ப மருத்துவரா மாறுது இல்லையா? மா ஜீரண உறுப்புலாம் கழிவு உறுப்பா மாறிக்குதுயா அந்த நேரம். ஜீரண உறுப்புக்கு போகிற சக்தியெல்லாம் கழிவு உறுப்பு மாதிரி எதை செய்யுது. சரி. அதான் இவர் பெரிய டாக்டர்லாம் இயற்கை மருத்துவர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நான் சொல்கிறது. சரி. இப்ப நாம என்ன சொல்றோம், அதுக்கு மேல ம். தாண்டி இப்ப ஆ. நீங்க 2 நாள் நீங்க ஜீரநீருக்கு வேலை குடுக்கல. அதாவது ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம் அப்படின்னு. இப்ப நம்ம இளையராஜா இளையராஜா இருந்தா என்ன, இன்னைக்கு அவரு காமராஜர் இருந்தா என்ன, இவர் பேர் என்ன இசை புயல். அவர் பேர் என்ன ரகுமான். நாம தப்பிச்சுட்டு போயிருவோம். என்னது? அது என்னமா காரணம் இருக்குது, என்னமோ போகட்டும். நம்ம முதல்ல தப்பிக்கிறோமாங்க. ஏன்னா இந்த காரணம்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒருத்தன் எப்படி சாகுறான், நாம எப்படி தப்பிக்கிறது? இப்ப சாராயம் குடிச்சு ஒருத்தன் கிடக்குறான்னா, அவன பார்த்து நமக்கு புத்தி வர வேண்டாமான்னு கேட்கிறேன். இப்ப சாராயம் குடிச்சிட்டு அவன கொண்டே ஒருத்தன் கிடக்குறான். அத பார்த்து உங்களுக்கு என்ன ஆமா, வரணும்? புத்தி வரணும். அதத்தான் நான் சொல்றேன். அதை பார்த்துட்டே இவன் போய் வாங்கி குடிப்பான். ஆ அதுதான் சொல்றேன். இப்ப இந்த காரணம்லாம் சொன்னு வச்சுக்க, அவன் நீ தின்றதாண்ட குற்றம்னு சொன்னீன்னு வச்சுக்க, நீ ஏன்டா திங்கிறேன்னு ஆ, கேட்பான். அங்கதான் மாட்டிக்குவான். நீ சாராயம் ஆ, குடிக்கிறது தப்புன்னா, நீ ஆ. தானே குடிக்கிறேன்னு கேட்பான். அந்த மாதிரி தான். அதுதான் இந்த பிசாசு வேலை. அப்ப பிசாசு பிசாசு வேலை. ஆ அதுதான் இந்த மனம். அந்த மனம் அவனுக்கு இந்த மனதை பற்றி தெரியாது. யாருக்கு? இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் முண்டங்களுக்கு
பிரிட்டிஷ் இங்கிலீஷ் முண்டங்களுக்கு எது தெரியாது? இந்த இந்த மனதை பத்தி பிசாசு தெரியாது. இந்த மனம் பிசாசு தீவிரவாதம். வேலையும் தெரியாது. அதுக்கு அந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் படிக்கிற விபச்சாரிகள் தெரிஞ்சு போச்சா இல்லையா? இங்கிலீஷ் படிக்கும்போது விபச்சாரிகள் தான், பூதாரிகள் தான். அவனுக்கு வந்து வாயை திறந்தா பிணவாடை தான் அடிக்கும். வாயை திறந்தா பிணவாடை தான் அடிக்கும். என்ன சொல்றாரு டாக்டர் அர்னால்ட் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா சிவிலைசேஷன், அது சிவிலைசேஷன்னா எல்லா நாகரிகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கிரானிக் கான்ஸ்டிபேஷன் சொல்றாரு. நீண்ட கால மலச்சிக்கல் இருக்கிற நீங்க சொன்னீங்க அதுதான் இந்த இசைப்புயலுக்கு வந்தது. நீண்ட நீ உன்னோட உணவு என்ன தெரியுமா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறைச்சி சாப்பிட்றவன் தான் 199 பேர் இறைச்சி சாப்பிட்றவன். தமிழ்நாட்டிலே 199 இறைச்சி சாப்பிட்றவன் தான். அதாயா கேட்டா என்ன சொல்றாங்க, நான் உயிரையே விட்டாலும் விடுவேன், இந்த இந்த இளவெடுத்த கறியையும் பன்னிக்கறியும் விட மாட்டேங்கிறான். அவனை என்ன பண்ணுவீங்க? சரி, அப்ப அந்த அளவுக்கு இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ரைட் இருக்கட்டும். இப்பதான் நான் என்ன சொல்றோம்னா, இப்ப நாம வந்து ஒருத்தன் கீழே விழுகிறான்னா அவனுக்கு அத வள்ளுவர் சொல்லுவாரு, அவன் செய்கின்ற செயலை பார்த்து நீ புத்தி படைய. ஒருத்தன் செயலை பார்த்து அவன் என்ன அனுபவிக்கிறான், அவன் என்ன விட்டுட்டு போறான், அதை பார்த்து நீ பாடம் கத்துக்குங்கிறாரு. அவர் ஏன் கீழே விழுந்தான், இது ஏன் விழுந்தது? இப்ப நாம ஏன் ஒருத்தர் சாகாம இருக்கிறோம்? நாம தான் ஊரை சுத்துற, சைக்கிள்ல போறேன், கண்டபடி சுத்துறான், நமக்கு ஒன்றும் வர்றதில்லை. ஏன் நமக்கு ஏன் எந்த அளவும் வர்றதில்லை? இளைஞனுக்கு எந்த அளவு 25 வருஷமா வரல. ஏப்பா? நான் சுத்தாத ஊர் கிடையாது. நாய் மாதிரி சுத்தி இருக்கேன். நாய் மாதிரி வெயில்ல எல்லாம் சுத்தி இருக்கு. எங்களுக்கு டீஹைட்ரேஷன் வர மாட்டேங்குது. டீஹைட்ரேஷன் இனியனுக்கு ஏன் வரல? ஏன் டீஹைட்ரேஷன் இனியனுக்கு வரல? இனியனோட சேர்ந்து பாருங்க, அவர் தான் கடுமையாக காட்டில் உழைக்கிறவர், உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் ஞானசேகரன் கடுமையாக காட்டில் போகிறவர், காட்டில் அலையிறவர், புல் கட்டுவார், எல்லாம் மாடு மேய்க்கிறது, பால் கறக்கிறது, தினம் 5 கிலோமீட்டர் பைக்கில் போகிறது, நாய் மாதிரி அலையிறது தான் அவங்கெல்லாம். தினம் 15 கிலோமீட்டர் சைக்கிள் உருன்னு பைக்கில் போயிட்டே இருப்பாங்க. தடன்னு போய் காடு மேலாம் போகிறேன். அவங்களுக்குலாம் டீஹைட்ரேஷன் வர்றதில்லை. சொகுசு பேர் சொல்லுங்க. என்னது சொகுசுல வரதான் இதெல்லாம், என்னது சொகுசு வாழ்க்கையில வரதான் லக்ஸூரி லைஃப். என்னது லக்ஸுரி லைஃப். நான் போய் அப்பால போய் தலைவலிக்கு மருந்து போடுறதுக்கு அப்பால நான் போக முடியுமான்னு கேட்குறேன். எந்த லக்ஸுரி லைஃபாக இருந்தாலும் நீ கோடிக்கணக்கில் இருந்து ஏரோப்ளானில் போனாலும் ஏசி இதில் ஏசி காரு ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சுருந்தாலும் ஏமா வந்து தலையில் ஏறிக்கிட்டு போய் ஒன்றுமே பண்ண முடியாது. கிண்டதெல்லாம் தின்னெல்லாம் இப்போ வந்து சேரும்பான். அன்னைக்கு வந்து கிரண்டி கத்திலாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு அதுக்கு முயற்சி பண்ணணும். அவன் வந்து தலையில் உட்காரக்கூடாது. நமக்கு சுயமாக நீங்கள் ஐயா சொல்கிற மாதிரி இறப்புங்கிறதே கிடையாது. அது வந்து நேச்சராக நடக்கிறது. இந்த நான் கூட வாசி யோகம்லாம் பண்ண வந்தாயா, எல்லா யோகமும் இயற்கையாக வருது. அவனுடைய மரணமும் இயற்கையாக வருதா. அந்த இது என்ன ஜீவ சமாதி எல்லாமே இயற்கையாக நடக்கிறதுன்னு நேற்று சொன்னீங்க. நேற்று தான் சொன்னீங்க. முக்தி என்பது இயற்கையாக வர்றது. முக்தி இயற்கையாக வர்றது. ஜீவ சமாதி வேணும்னு போய் 1000-500 வருஷம் தலைகள் நின்றுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறான். இந்த இயற்கையாக நீர் சிகிச்சையில் இருந்தாவே அவனுக்கு இயற்கையாக ஜீவ சமாதி வந்து கிடைச்சிப்படும். ஐயா சொன்னது இது நமக்கு புரியுது, அவங்களுக்கு புரியல. ஐயா அதான் விஷயம். நீங்க பேசுறதே மற்றவங்களுக்கு புரியும் ஐயா. ஐயா தெளிவா பேசுறீங்க ஐயா, நல்லா அருமையா பேசுறீங்க, மற்றவங்களுக்கு புரியும் ஐயா. சூப்பர் ஐயா, குட். இல்லை இதான் வேலையே எனக்கு. ஐயா மாதிரியே தெரிஞ்சு சொல்லி யாரும் கேட்கல. நான் பாட்டு இருந்துக்கிட்டேன். இது என்னத்துக்கு வம்புன்னு. அப்புறம் ஐயா என் வழிக்கு அவர் வழியும் என்னதும் ஒரே மாதிரி இருக்கவும் கொஞ்சம் இப்போ விட்டாத இப்போ 2 மாதம் 1.5 மாதமாக ஐயா கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயா சொல்கிறதெல்லாம் புரியுது. இது நேற்று புரிஞ்சது இதுதான். இந்த ஜீவ சமாதிங்கிறதெல்லாம் இயற்கையாக வருது. நீ போய் இந்த யோகா அந்த யோகான்னு பண்ணி என் காதெல்லாம் செவிடா போச்சியா? இப்போ தான் கொஞ்சம் கேட்குது. வாசி யோகம் அந்த யோகன்னு போய் காது செவிடா போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தேன்னா என்ன புணமா பண்ணியிருப்பான். ஜீவ சமாதி ஆயிருக்காது, ஒன்றும் ஆயிருக்காது. இப்ப இதுல இருந்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதிங்கிறதும் இயற்கையாவே வரத்தான். இவன் போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. இவன் வாழ்க்கையை ஒழுங்கா அமைச்சிக்கும் போது அது வந்து நம்மளை தேடிக்கிட்டு வருது. அதுதான் பிரபஞ்ச ரகசியம். அதை நம்ம புரிஞ்சுக்கினா போதும். இயற்கைக்கு மாறா இல்லாம இயற்கைக்கு
துணை புரிஞ்சா நம்ம நடந்தோம்னா போதும், எல்லாமே நமக்கு தேடி வந்துடும். நாம அதை போய் தேட தேவை. நீங்க நீர் சிகிச்சையில் இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயா இனி ஐயா சொல்றாங்களே, கடவுளை வந்து இந்த மாதிரி ஆளைத்தான் பிடிச்சிக்குவான்னு வந்து உக்காந்துக்குவான். அவனை தேடிட்டு நீ திருப்பதி போற இதுல போய் முருகனை போய் கும்பிட்றது போய் அங்க லைன்ல நின்று ஷாவரா வீந்து எத்தனை பேர் செத்தான் போன ஒருத்தர அந்த லைன்ல. அந்த மாதிரி ஒன்ன தேடி 200 பேர் செத்து போட்டாங்க. கும்பமேளாவில 200 பேர் செத்துப்பான். 200 பேர் 50 பேர் அது செத்துப்பான். 200 பேர் எல்லாம் பகவானன்னு தண்ணியிலே முழுகிட்டான். இவன் ஒழுங்கா வீட்டுல உட்காந்துருந்து நீர் சிகிச்சை பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பகவான் இவனை தேடி வருவான். அது அவனுக்கு தெரியல, என்ன பண்றது? எல்லாத்துக்கும் சொன்னோம்னா நம்மளை கொண்டுடுவாங்க. தீர்வானோ பரவாயில்ல. இப்போ 8:50 முடிச்சுக்கலாம். 1 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க கேட்ட சரிங்க. இந்த 8:50 முடிச்சுக்கலாம். இந்த 1 நிமிஷம். இப்போ பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இந்த பதில் கேட்டு நான் 32ஆம் பக்கம். இந்த 32ஆம் பக்கம் முதல் உயிர்களான இது அதாவது நிறைவு செஞ்சுக்கலாம். நாளை சந்திப்போம். நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு பார்க்கலாம். முதல் உயிர்களான தாவரத்தில் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சியடைந்த ஒரு செல் 2ஆக பிரிந்து 2 இடைநிலை செல்களை உற்பத்தி செய்தன. அதாவது பேரண்ட் செல் பெற்றோர்கள் தன்னை தியாகம் செய்து, பெற்றோர்கள் தன்னை இழந்து இறந்து தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது. இப்போதும் தேள்களின் விருத்தியின் போது தாய் தேல் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு தான் அவற்றின் தாய் தேலின் உடல் தான் என்ற நிலை இருக்கிறது. அதாவது 4ஆம் அறிவு வரைக்கும் பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள் என்று பொருள். 5ஆம் அறிவு 6ஆம் அறிவு, இதுதான் 5ஆம் அறிவு 6 அறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து 5ஆம் அறிவு பெற்றோர்கள், அதாவது அந்த மாடுனா மாடும் இருக்கு, ஆண் மாடும் இருக்கும், பெண் மாடும் இருக்கும், குழந்தை வளர்த்த விஷயமே. 6ஆம் நிலையில மனிதன் அம்மாவும் இருப்பாங்க, அப்பாவும் இருப்பாங்க, அதான் அர்த்தம். சரி, 5ஆம் அறிவில் 6ஆம் அறிவில் நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இந்த நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்து பாருங்கள். தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இது இயல்பாகவே நடக்கிறது. சாவா நிலை என்பது இயற்கையாகவே நடக்கிறது. இது யாரும் தடை செய்யாம இருந்தா போதுமானது. இவன் ஆகாரத்தை தின்னு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறான். அதுதான் இப்ப இளையராஜா அவர் பேர் என்ன, இசை புயல் ஞானிக்கு வந்து இசை புயல், எனக்கு பேர் வர மாட்டேங்குது, அவருக்கு மாட்டிடுச்சு. சரியா? ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் மாட்டிக்கிட்டாரு. போய் பரவலாக போய் சேர்ந்திருப்பாரு. அவன் எதுவுமே தப்பிச்சுட்டான். நெஞ்சு வலி வந்திருக்குது, அப்படியே மாட்டிடுச்சு. நிறைய பேர் நெஞ்சு வலி வந்து அப்படியே பிளான்ல பறக்க நிறைய பேர் செத்து இருக்கானுங்க. எத்தனையோ பேர் பிளான்ல இறங்குறப்ப செத்து போய் இறங்கியிருக்காங்க. செத்து போய் இறங்கியிருக்கான். ரயில் உட்காந்துட்டே இருப்பான், தூங்கிட்டே இருப்பான். ரயில் கிளீன் பண்றப்ப தெரியும் செத்து 3 நாளா இருக்கும். ரயில் நின்றுட்டே இருப்பான், அப்படியே சாஞ்சு படுத்திருப்பான். அப்புறம் இவன் கிளீன் பண்ண வரும்போது யாரான்னு பார்த்தா அவன் செத்து 6 மணி நேரம் ஆயிருக்கும். அப்படிதான் நிறைய நடக்குது. அப்படின்னு பார்த்துட்டு முடிச்சுக்குவோம். நாம் வந்து எப்பொருள் யார் யாரையே கேட்கணும். இப்போ சரஸ்வதி அம்மையார் சொன்னாங்க, என்னமோ அவங்க டீ கெட்டதுன்னு சொல்றாங்க. அதுவும் இருக்கட்டும். அதுவும் நமக்கு தேவைதான். அவங்க என்ன சொல்றாங்க, நீர் சத்து குறைஞ்சி போச்சுன்னு சொல்றாங்க. அது பிளான்ல பறக்கும் பொழுது சொல்றாங்க, ஏறும் பொழுது ஆச்சுங்கிறாங்க. சில பேர் நீங்க மலை மேல ஏறினீங்கன்னா எனக்கு காது அடைச்சிக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் எப்பாவது ஒரு நாள் ஊட்டி போவேன். ஊட்டி போறப்போ ஒன்றும் தெரியாது. ஊட்டிலிருந்து கீழே இருக்கிறப்ப டொயின்னு காது அடைச்சிக்கும். டொயின்னு அது கீழே வர்றப்ப பாத்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் அதிகமாகுங்கய்யா. மேல இருந்து கீழ இருந்து மேல போகும்போது ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்காது. மேல இருந்து கீழே வர்றப்ப சடனா வந்து ப்ரெஷர் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து காது கப்பு நடக்கும். ஆமா, அப்படியே கொஞ்சம் தூரம் வர என்ன ஒரு அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் வர அப்படியே மெல்ல அது அப்புறம் சரியாயிடும். ஏன்னா அந்த நார்மல் ப்ரெஷருக்கு வந்துடும். அதுக்குள்ள அவசரப்பட்டு டாக்டர் கிட்ட ஓடுவான், காது கேட்கல டாக்டர்னு. அப்படித்தாயா இருக்கும் பேசா இருப்பாரு அவரு. ஆமா ஆமா, அது அப்படிதான். சரி, நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.